சத்யா மூலமா ரோஹிணி சீக்கிரம் மாட்டணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிட்டி ரோஹிணி கிட்ட உனக்கு நான் பல மடங்கு ஹெல்ப் பண்றேன், ஆனால் எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணணும். முத்துவோட மொபைலில் சத்யா திருடின அமௌண்ட் அந்த வீடியோ இருக்கு, அது எப்படியாவது நீ ரிலீஸ் பண்ணிடணும். அப்படி நீ ரிலீஸ் பண்ணனா நீ கேட்ட ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணித்தரேன். ரோஹிணி வேற யாராவது மொபைல் இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் முத்துவோட மொபைலில் கண்டிப்பா இது முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சிட்டி இருந்துகிட்டு அப்ப நானும் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். சத்யாவுக்கு உன்னோட விஷயம் எல்லாமே தெரியும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்யா என்னைய மிரட்டிட்டு போனான். முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவனை நீங்க ஏதாவது ஒன்று பண்ணா மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்யா உண்மை கண்டிப்பா முத்து மீனா கிட்ட சொல்லிடுவான். அதனால நீங்க என்னன்னு யோசிச்சுக்கோங்க ரோஹிணின்னு சொன்ன உடனே ரோஹிணி மனசுக்குள்ளேயே ஆகா நம்ம எப்படியாவது சத்யா மூலியமா உண்மை தெரிஞ்சிருமோ என்னவோ பயத்துல முத்துவோட மொபைல்ல இருந்து நான் வீடியோவை ரிலீஸ் பண்றேன், எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிட்டியும் ரோஹிணியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சத்யாவோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு சத்யாவுக்கு கால் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசினாங்க. அதனால நீ உன்னை பாதுகாத்துக்கோ, நீ உங்க மாமாவுக்கு கால் பண்ணி இந்த வீடியோ உடனே டெலீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சத்யா முத்துவை பார்க்க போறாங்க. முத்து கிட்ட மாமா சாரிங்க மாமா, நான் இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சிட்டி கூட சேரவே மாட்டேன், என்னோட குடும்பத்தை நான் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னோடனே நீ திருந்தினதே எவ்வளவு பெரிய விஷயம், நீ சாரி எல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், உன்னோட குடும்பத்தை நீ பாத்துக்கோ, உங்க அக்காவுக்கும் இப்பதான் சந்தோஷம், உங்க அக்கா சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன், அதனால நீ அதெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்றாங்க. முத்து கிட்ட மாமா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே என்னடா சொல்லு, கண்டிப்பா உனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி உங்க மொபைல்ல ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அந்த வீடியோ நீங்க டெலீட் பண்ணுங்க. ரோஹிணி சிட்டியை பார்க்க போனாங்க. அங்க சிட்டி இருந்துகிட்டு இந்த வீடியோ நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால இந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ ஒரு நாள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால நான் டெலீட் பண்ணல, அது யாராலையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அம்மா ரோஹிணி எதுக்கு சிட்டியை பார்க்க போனா, எங்க அம்மா இன்ன வரைக்கும் நீங்க நடந்தது ஒண்ணுமே தெரியாதா, ரோஹிணி 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு ஷாக் ஆயிடுது. ரோஹிணி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.